வணக்கம். ஒரு 2 நாள் முன்னாடி சாமிக்கு ஒருத்தர் எண்ணெய் வாங்கி குடுத்தாரு. இன்னைக்கு அதே ஆள் வந்தாரு. அதே நபர் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னாரு. என்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, முந்தா நாள் அம்மா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனேன். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதுல ரொம்ப சிக்கல் இருக்கு. அதில் எந்த சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டு போனேன். அம்மா எனக்கு நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னாங்க. அவர் கொடுத்த ஆடியோவை தான் இது பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ, வணக்கம். நான் விஜய் ரசிகா. இப்போ 90லேருந்து அவர் படத்தை பார்த்து நல்லா ரசிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அழகிய தமிழ் மகன் வந்து நான் ரசிப்பேன். நல்லா இது இப்போ அவர் முதலமைச்சர் சீட்டில் வந்து ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். இது ஆனார். எல்லா இது பண்ண நல்லதெல்லாம் பண்ணார். எத்தனையோ போராட்டத்துக்கு அப்புறம் அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். நான் அந்த கோவில் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நான் அந்த அம்மாவுக்கு, வராகி அம்மாவுக்கு நான் எண்ணெய் வாங்கி கொடுத்தேன், ஏற்றினேன். ஆனாலும் போராட்டம் ஆகினே இருந்து அப்படியும் அந்த அம்மா ஜெயிக்க வச்சாங்க. வராகி அம்மா தான் ஜெயிக்க வச்சாங்க. அது எல்லா கடவுளோட சக்தி நமக்கு ஜாஸ்தி. விஜய் இந்த கோயிலுக்கு வந்து எதனா செய்யணும். விஜய்க்கு போய் எட்டணும். எனக்கு 64 வயசாயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக விஜய் செய்யணும், இந்த கோயிலுக்கு வந்து செய்யணும். ரொம்ப நன்றி. இந்த அம்மாவுக்கு சக்தி, எல்லா கடவுளோட இந்த அம்மாவுக்கு சக்தி.